Welcome to Commerce Clarified. So, fifth exercise problem பார்க்க போகிறோம். Depreciation sumல இருந்து. On 1st January 1996, machinery was purchased for rupees 2,50,000. So, question read பண்ண given dataவை அப்படியே draft பண்ணிட்டு வந்துருங்க. So, 1st January 1996ல 2,50,000க்கு first machinery purchase பண்ணுறாங்க. 1196 first machinery for 2,50,000. On 1st June 97, additions were made by purchasing a machinery for 50,000. So, second machinery on 1st June 97. Second machinery 50,000. Next, on 1st March 98, another machinery was purchased for rupees 32,000. Third machinery, another machinery. 1st March 398, third machinery for 32,000. On 30th June 1999, machinery of the original value of rupees 40,000 on 1196 was sold for rupees 30,000. அப்படின்னா என்ன அர்த்தம்? 30 June 99ல சேல் பண்ணிட்டாங்களாம். எந்த மெஷினரியை? 196ல 2,50,000க்கு மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அந்த 2,50,000ல 40,000 வேல்யூவில் மெஷினரியை 30,000க்கு ஜூனில் சேல் பண்ணிட்டாங்க. 99ல் சேல் பண்ணிட்டாங்க. எப்படி மேம் 2,50,000ல் 40ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா 1196ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேட்டு இங்கேயும் 1196, இங்கேயும் 1196. ஸோ 1196ல் இந்த ஒரு மெஷினரி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 2,50,000க்கு. ஸோ அந்த மெஷினரி 2,50,000ல் 40,000 மட்டும் 30,000க்கு விற்றுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 30th June 99, machinery of the original value rupees 40,000 on 1196 was sold for 30,000. Okay. So, first machinery sold for 30,000 on 3699. Next, original cost 10%. So, SLM methodல 10%ல calculate பண்ணணும். Every year வந்து 31st December வந்து close பண்ணுறோம். 96ல இருந்து 99 வரைக்கும் prepare பண்ணணும். Sum work out பண்ணிடலாம். So, first machinery purchased for 2,50,000. So, machinery accountல debit credit side வந்து purchase பண்ணதை வந்து enter பண்ணிக்கோங்க. On 196 machinery purchased to bank account. First machinery purchased for rupees 2,50,000. ஸோ அந்த வருஷம் depreciation calculate பண்ணணும். எவ்ரி இயர் டிசம்பர் தான் க்ளோஸ் பண்ணுறாங்க. 96 டிசம்பரில் பை depreciation account. ஸோ ஜனவரி மாதமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கனால அந்த இயர் ஃபுல்லாக டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணும். 10% சொல்லிட்டாங்க. 2,50,000ல் 10%னா 25,000. ஸோ 25,000 ஃபார் த ஹோல் இயர். நெக்ஸ்ட்டு பை பேலன்ஸ் கேரிட் டவுன். ஸோ டோட்டல் 2,50,000. ஆன் த கிரெடிட் சைடு ஆல்சோ 2,000. ஸோ பேலன்சிங் ஃபிகர் 2,25,000. ஸோ 25,000 நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங் பேலன்ஸாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ப்ராட் டவுன் பண்ணிடலாம். 1197 to balance brought down 2,25,000. ஸோ 97ல் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். செகண்ட் மெஷினரி 50,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 6வது மாதத்தில் ஜூன் 1st பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட்டு 1/6/97 purchased second machinery to bank account. Second machinery purchase for rupees 50,000. ஸோ அந்த இயர் எண்ட் வந்து டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணும். 97க்கு பை டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட். ஸோ ஃபஸ்ட்டு மெஷினரிக்கு எவ்வளோ? 2,50,000ல் 10%. ஸோ 25,000. 25,000 ப்ளஸ் செகண்ட் மெஷினரி 50,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எந்த மாதம்? ஜூன் மாதமே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அப்போ டிப்ரிசியேஷன் வந்து எத்தனை மாதத்துக்கு கேல்குலேட் பண்ணணும்? 7 monthsக்கு கேல்குலேட் பண்ணணும். 6th மந்த்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஜூனில் 1ஆம் தேதியே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அந்த மந்த்தையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்க. 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ 7 monthsக்கு டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணும். 50,000ல் 10%னா 5,000. ஸோ 5,000க்கு 7/12 போட்டிங்க அப்படின்னா 2,916 வரும். இது ஃபஸ்ட்டு மெஷினரிக்கு, இது செகண்ட் மெஷினரிக்கு டிப்ரிசியேஷன். ஸோ டோட்டல் அவுட்ரு காலமாக 27,916. ஸோ அந்த வருஷமும் க்ளோஸ் பண்ணிடலாம். பை பேலன்ஸ் கேரி டவுன் வந்துட்டு ஸோ டோட்டல் பேலன்ஸு 2,75,000. ஸோ மைனஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2,50,000
47,084 வந்துடும். ஸோ இதை நெக்ஸ்ட் இயர் ப்ராட் டவுன் பண்ணிடுங்க. on 1/1/98 to balance brought down 2,47,084. ஸோ அந்த வருஷம் டிப்ரிசியேஷன் க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் ஏதாவது பர்ச்சேஸ் இருக்கான்னு பாருங்கள். 98ல் தேர்டு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 32,000க்கு. ஸோ 98ல் எந்த மந்த்து? மார்ச் 1 பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க 1/3ல். 1/3/98ல் to bank account third machinery purchased for rupees 32,000. ஸோ இப்போ டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணும்போது 3 மெஷினரிக்குமே கேல்குலேட் பண்ணணும். பை டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் ஃபார் 3 மெஷினரி யூ ஹாவ் டு கேல்குலேட். ஸோ ஃபஸ்ட் மெஷினரி இன்னும் சேல் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட் மெஷினரி எப்போ சேல் பண்ணியிருக்கோம்? 99ல் தான் சேல் பண்ணியிருக்கோம். அப்போ 98க்கு ஃபுல் இயரும் டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணும். 2,50,000ல் ஹோல் இயருக்கு டிப்ரிசியேஷன் 25,000 ப்ளஸ் செகண்ட் மெஷினரி 50,000க்கு ஃபுல் இயர் டிப்ரிசியேஷன் 5,000. 50,000ல் 10% 5,000. சாரி. தேர்ட் மெஷினரி 32,000. 32,000 எப்போ? மார்ச் 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ 2 மாதத்துக்கு மட்டும் தான் அவங்க டிப்ரிசியேஷன் கொடுக்கல. ரிமைனிங் 10 மந்த்ஸ்க்கு அவங்க டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணும். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தானே க்ளோஸ் பண்ணுறோம். அதனால் 10 மந்த்ஸுக்கும் 32,000க்கு டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ 32,000ல் 10% 3,200, அதில் 10 மாதத்துக்கு டிப்ரிசியேஷன் போட்டிங்க அப்படின்னா 2,667. இது தேர்ட் மிஷினரி. ஸோ ஓவராலாக ஃபஸ்ட் மிஷினரி, செகண்ட் மிஷினரி, தேர்ட் மிஷினரி மூணையுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா அவுட்டர் காலமில் டிப்ரிசியேஷன் 32,667. ஸோ அந்த வருஷத்தோட பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டோட்டல் 2,79,084. இப்போ பை பேலன்ஸ் கேரி டவுன் வந்து பேலன்சிங் ஃபிகர் 2,46,417. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் இயருக்கு ப்ராட் டவுன் பண்ணிடுங்க. on 1/1/99ல் to balance brought down எவ்வளோ? 2,46,417. ஓகேங்களா? ஸோ 99ல் ஏதாவது மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். இல்லை, 99ல் சேல் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் மிஷினரி. ஃபஸ்ட் மிஷினரி எவ்வளோ உள்ள ஒரிஜினல் காஸ்ட்டு? 40,000 ஒரிஜினல் காஸ்ட் மிஷினரி. ஸோ இப்போ 40,000 உள்ள மிஷினரியை 30,000க்கு சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மிஷினரியில் ப்ராஃபிட் வந்துச்சா, இந்த சேலில் லாஸ் வந்துச்சான்னு தெரியணும். அதுக்கு நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் போடணும். ஸோ ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டுடலாம். 96ல் 40,000 ஒரிஜினல். எப்படி 40,000 சொல்கிறாங்க? கொஷினில் கொடுத்துருக்காங்க. on 1/1/96ல் ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் ருபீஸ் 40,000. அதனால் 1/1/96ல் ஒரிஜினல் வேல்யூ 40,000. ஸோ அந்த வருஷம் எண்டில் டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணுறோம் 10%. 31st டிசம்பர் தான் டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறனால 12 months. 40,000ல் 10% டிப்ரிசியேஷன். ஒரிஜினல் காஸ்ட் மெத்தடில் 10% டிப்ரிசியேஷன். ஸோ 4,000. நெக்ஸ்ட்டு 1/1/97ல் புக் வேல்யூ 36,000 இருக்கும். அந்த வருஷமும் ஃபுல்லாக டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணுறோம் 4,000. எஸ்எல்எம் மெத்தட் அப்படிங்கிறதுனால இனிஷியல் 40,000லேயே தான் 10% போடுவோம். எஸ்எல்எம் மெத்தட்னா ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். இனிஷியல் மிஷினரியோட ப்ரைஸ்லேயே தான் டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணுவோம். அடுத்து 1/1/98ல் 32,000 இருக்கும். ஸோ 32,098லேயும் நம்ம சேல் பண்ணலை. 99ல் தான் சேல் பண்ணியிருக்கோம். அப்போ 98க்கும் ஃபுல் இயர் டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணும் 10%. ஸோ அகெயின் 4,000. 32,000ல் 4,000 போச்சுன்னா 28,000. ஸோ 1/1/99 ஸ்டார்டிங் டேட்டில் 28,000 இருக்கும். எப்போ சேல் பண்ணுறாங்க? 6 மாதம் கழித்து தான் சேல் பண்ணுறாங்க. ஜூன் எண்டு தான் சேல் பண்ணுறாங்க. அப்போ 6 மாதத்துக்கு டிப்ரிசியேஷன் கொடுத்துருக்கணும். அப்போ 28,000 இருக்குது. இதிலிருந்து 6 மாதத்துக்கு டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணும் 3699 வரைக்கும். எந்த டிப்ரிசியேஷன்? எஸ்எல்எம் மெத்தடுங்கிறதுனால 40,000ல் போடுறோம். 40,000ல் 10% 4,000. 6 மந்த்ஸுக்குங்கிறதுனால இன்டூ 6/12 போடுவீங்க. அதாவது 4,000/2 2,000 6 மந்த்ஸ்க்கு டிப்ரிசியேஷன். ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா புக் வேல்யூ 26,000 வரும். புக் வேல்யூ ஆஃப் மெஷினரி 26,000. சோல் ப்ரைஸ் எவ்வளோ? சோல்டு ஃபார் 30,000. ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 4,000 வரும். ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ புக் வேல்யூட செல்லிங் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கனால ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் மெஷினரி 4,000. ஸோ ப்ராஃபிட் வந்துச்சுனால ப்ராஃபிட் வந்து என்னது? டெபிட் சைடு இல்லையா? அதனால் P&L அக்கௌண்ட்டை வந்து டெபிட் சைட் காட்டுவோம். 99ல் சேல் பண்ண டேட் என்னது? 36/99ல் to ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ராக்கெட்டில் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் மெஷினரி எவ்வளோ ப்ராஃபிட்டு? 4,000 rupees. ஸோ இந்த சைடு வந்து சேல் வேல்யூ என்ட்ரு பண்ணணும். மெஷினரியை சோல் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ பணம் உள்ளே வந்திருக்கோம் இல்லையா?
அதை இங்கே என்ட்ரு பண்ணணும். கேஷ் வந்து உள்ளே வந்திருக்கனால பேங்க் அக்கௌண்ட் டெப்டாட் டு மெஷினரி கையை விட்டு வெளியே போயிடுச்சு. ஸோ ஆன் 31/12/99 பை டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட். ஸோ டிப்ரிசியேஷன் வந்து லாஸ்ட்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பை பேங்க் அக்கௌண்ட் மெஷினரி வந்து சேல் ஆஃப் மெஷினரி. எந்த மெஷினரி? ஃபஸ்ட்டு மெஷினரி. ஸோ மெஷினரி எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காங்க? சோல்டு ப்ரைஸு 30,000. பை பேங்க் அக்கௌண்ட் 30,000. டிப்ரிசியேஷன் வந்து ஃபஸ்ட்டு மெஷினரி பாருங்கள் 2,50,000 இருக்குது. இந்த 2,50,000ல் 40,000 நம்ம விற்றுட்டோம் இல்லையா? 2,50,000ல் 40,000 விற்றுட்டோம். அப்போ 2,50,000ல் 40,000 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 2,50,000 மைனஸ் 40,000னா 2,10,000 இருக்கும். இப்போ இந்த 2,10,000க்கு நீங்கள் ஃபுல் இயருக்கும் டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? 2,10,000 வந்து நம்ம விற்கலை, 40,000 தான் விற்றுருக்கோம். ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா 40,000க்கு. அப்போ 2,10,000 விற்கலை இல்லையா? இதுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாகவே 10% கேல்குலேட் பண்ணணும் ஃபுல் இயருக்கு. அப்போ 21,000 டிப்ரிசியேஷன் ஃபார் ஃபஸ்ட்டு மெஷினரி. ஃபஸ்ட் மெஷினரிக்கு 99ல் எவ்வளோ டிப்ரிசியேஷன்? 21,000. நெக்ஸ்ட்டு மெஷினரி எவ்வளோ? 50,000க்கு ஃபுல்லாகவே. அந்த இயர் வந்து நம்ம செகண்ட் மெஷினரியும் சேல் பண்ணல, அதனால் 50,000ல் ஃபுல் 5,000. 10% ஃபார் ஹோல் இயர் ப்ளஸ் 5,000 செகண்ட் மெஷினரி. நெக்ஸ்ட்டு தேர்ட் மெஷினரி 32,000. இதுவும் வந்து ஃபுல் இயரும் நம்ம வச்சுருக்கோம், இதையும் நம்ம சேல் பண்ணல. அப்போ 3,200. 10% 3,200 ப்ளஸ் 3 மெஷினரிக்குமே டிப்ரிசியேஷன் போட்டோம் இல்லையா? இப்போ இந்த மெஷினரியை எப்போ சேல் பண்ணியிருக்கோம்? சேல் டேட் என்ன? 36/99. அப்போ அந்த டேட் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. 36/99 தான் சேல் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 40,000 மதிப்புள்ள மெஷினரிக்கு 6 மாதம் டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணும் இல்லையா? இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள் 199ல் வந்து 6 மந்த்ஸ்க்கு டிப்ரிசியேஷன் இங்கே எவ்வளோ போட்டிருக்கோம்? 2,000 போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த 2,000 நம்ம இங்கே வந்து காமிக்கணும். 2,000 டிப்ரிசியேஷன் வந்து 6 மந்த்ஸ்க்கு இல்லையா? 40,000 மதிப்புள்ள மிஷினரி. இதில் 21,000 2,10,000ல் போட்டோம். இது ஃபுல் இயருக்கு. 6 மந்த்ஸ்க்கு இந்த 2,000 டிப்ரிசியேஷன் 40,000ல் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அந்த 2,000ஐயும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு தடவை சொல்லிடுறேன். 21,000ங்கிறது ஃபஸ்ட்டு மெஷினரிக்கு, அது ஃபுல் இயருக்கு இருக்குது. 5,000 வந்து செகண்ட் மெஷினரிக்கு, 3,200ங்கிறது தேர்ட் மெஷினரிக்கு. இந்த 2,000ங்கிறது நம்ம 40,000 ஒரிஜினல் காஸ்ட் உள்ள மெஷினரியை 30,000க்கு விற்றுட்டோம் இல்லையா? 6 மாதத்தில் விற்றுட்டோம் இல்லையா 99ல்? அந்த 6 மந்த்ஸ்க்கான டிப்ரிசியேஷன் 2,000. ஸோ ஓவரால் டிப்ரிசியேஷன் அவுட்டர் காலமில் போட்டுருங்க. 3 மெஷினரி ப்ளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு 31,200. ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். பை பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ டெபிட் பேலன்ஸ் டோட்டல் பேலன்ஸு 2,50,417. 2,50,417. ஸோ கேரி டவுன் பேலன்ஸ் 1,89,217. 1,89,217. ஸோ இந்த சம்மில் நமக்கு கெயின் வந்திருக்கு. மெஷினரியை சேல் பண்ணதில் 4,000. க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் மெஷினரி வந்து 1,89,217. ஸோ இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் டிப்ரிசியேஷனில், என்பிஓவில், ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே சம்ஸ் வந்து சால்வ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ வேறு என்ன சாப்டரில் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரிப்பீட்டேட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களையும் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ மெஜாரிட்டியாக எந்த ப்ராப்ளம் வந்து கமெண்ட்ஸில் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நான் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.